மாட்டுலேருந்து பால் எடுத்து பாலை வந்து ஒரு வியாபாரமாக பார்க்குறோம். அது என்னாச்சுன்னா மாட்டுலேருந்து பாலுங்கிறது ரத்தத்தை வந்து பாலாக மாற்றி கொடுக்குது. இப்போ நம்மகிட்ட வந்து 3 காங்கை மாடு இருக்குது. 3 பார்த்தீங்கன்னா வருஷத்தில் எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 2 கண்ணுக்குட்டி கிடைக்கும். அது காளையாக இருந்தாலும் பரவாயில்ல, கிடாரி கண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல. குறைஞ்சபட்சம் அந்த ஒரு 9 மாதம் 10 மாதத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா வண்டி பழக்கிறோம். அடுத்து என்னாச்சுன்னா பல்லு பொறிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பழக்கமும் பழக்கிறோம். வண்டியில் ஓட்டுறதா, ஏர் ஓட்டுறதா, பரம்பல் ஓட்டுறதா, சின்ன வண்டியா பெரிய வண்டியா எல்லாமே ஓட்டுற அளவுக்கு பழக்கிறோம். இன்னைக்கு வந்து காங்கையும் காளை 2 ஜோடினா குறைஞ்ச வச்சு 80,000ங்கிறது வந்து இருக்கு. நம்ம பால் ஊத்துனா 1.5 வருஷத்துல 80,000 கட்டாயம் எடுக்க முடியாது. அப்ப என்னாச்சுன்னா பால் ஊத்திட்டு நம்ம டைமுக்கு கறந்துட்டு பால் சொசைட்டிக்கு போக வேண்டியிருக்கு. பால் சொசைட்டில போயிட்டு அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்களா இல்லையா அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. இது அப்படி இல்லை, நம்ம பாக்கெட்ல இருக்கிற மாதிரி. இது என்னாச்சுன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொங்கு வட்டாரத்துல 2 சிறப்பான சந்தைகள் இருக்கு. ஒண்ணு வந்து கண்ணாவரம்,